இறையன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? நாம் ஏதாவது ஒரு பொருளை தொலைத்துவிட்டு அதை தேடி அலைவதையே பல முறை செய்திருப்போம். அவ்வாறு காணாமல் போன பொருளை நமக்கு மீட்டுத் தரும் பொருட்டு இந்த அம்மனை வேண்டினால் நிச்சயம் நிறைவேறும். இது நம்பிக்கை. இந்த நிகழ்வு நம்மில் பல பேருக்கு நிகழ்ந்தும் இருக்கிறது. இந்த அம்மன் யார்? எங்கு இந்த அம்மனுக்கு கோவில் உள்ளது என்பதை இந்த பதிவில் காணலாம். இந்த கதை புராண காலத்திலோ சங்க காலத்திலோ நடந்ததல்ல. மிக சமீப காலத்தில் விஜயநகர மன்னர்கள் ஆண்டபோதுதான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். புதுக்கோட்டையின் மத்தியில் அமைந்துள்ள கோகர்ணேஸ்வரர் ஆலயம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குகைவரை கோவிலாகும். இந்த கோவிலில்தான் சக்திமிக்க தெய்வமாக அரைக்காசு அம்மன் வீற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த அம்மனுக்கு அரைக்காசு அம்மன் என்ற பெயர் பின்னர் தான் ஏற்பட்டது. கோவில் எழுப்பப்பட்ட காலத்தில் இந்த அம்மனின் பெயர் பிரகதாம்பாள் ஆகும். இந்த புதுக்கோட்டையை ஆண்ட மன்னர்கள் இந்த கோவிலில் உள்ள ஈசனையும் பிரகதாம்பாளையும் தினமும் வழிபட்டு வருவார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தினரும் வழிபாடு செய்து வந்தனர். இந்த அம்மனை தினமும் வழிபட்ட பிறகே மற்ற வேலைகளை செய்வார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரும்போது மன்னன் தன்னுடைய அரசாங்கத்திற்கு தேவையான முக்கிய ஆவணத்தை எங்கோ தொலைத்து விட்டான். மற்றவர்கள் தொலைத்திருந்தால் தண்டனை தரலாம். அவனே தொலைத்து விட்டான். என்ன செய்வது? எதுவும் புரியாமல் அரண்மனை முழுவதும் தேடினான். அந்த முக்கிய ஆவணம் கிடைக்கவே இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை குலைந்து போன போது ஆலயத்தில் அர்ச்சனை செய்யும் அர்ச்சகர் ஒருவர் மன்னனிடம், நீங்கள் அரிசியும் வெல்லமும் வைத்து இந்த அம்மனை வழிபட்டால் நிச்சயம் தொலைந்து போன ஆவணம் கிடைத்துவிடும் என்று கூற மன்னனும் அதன்படியே செய்தான். அம்மனின் அருளால் தொலைந்து போன அந்த ஆவணம் மன்னனுக்கு கிடைத்துவிட்டது. அதனால் அவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அதன் காரணமாக தன் நாட்டில் அச்சடிக்கும் நாணயத்தில் இந்த பிரகதாம்பாள் அம்மனின் உருவத்தை பொறித்து திருவிழா பண்டிகை காலங்களில் மக்களுக்கு தானமாக கொடுத்து மகிழ்ந்தான். இந்த அரைக்காசு அந்த காலத்தில் அரைவட்ட வடிவில் இருந்தது. அதனால் மக்கள் அரைக்காசு அம்மன் என்று கூற பிரகதாம்பாள் என்ற பெயர் மறைந்து அரைக்காசு அம்மன் என்ற பெயரை பின்னாளில் நிலைத்துவிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை தொலைந்து போன பொருள் உயர்தினையோ அஃறிணையோ எதுவாக இருந்தாலும் அம்மனை மனமுருக வேண்டினால் தொலைந்து போன பொருள் கிடைத்துவிடும். அந்த மன்னன் தொலைந்து போன ஆவணம் கிடைத்ததால் வெல்லத்தை பிரசாதமாக வைத்து வழிபட்டான். அதனால் மக்களும் அதனை பின்பற்றி வெல்லத்தை வைத்து வழிபடுகின்றனர். இந்த அன்னையின் உருவம் பொறிக்கப்பட்ட காசை வைத்து வழிபட்டால் செல்வம் சேரும் என்பது ஐதீகம். காணாமல் போன பொருள் கிடைத்துவிட்டால் வெல்லத்தை பிள்ளையார் பிடித்து பானகம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். சென்னை வண்டலூருக்கு அருகில் ரத்தினமங்கலத்தில் இந்த அரைக்காசு அம்மனுக்கு ஒரு கோவிலும் உண்டு. அந்த ஆலயம் எவ்வாறு எழுப்பப்பட்டது என்பதற்கு ஒரு கதையும் உண்டு. அந்த கதையும் 2004 தான் நடந்தது. அது எந்த நிகழ்வு என்பதை பார்க்கலாம். இந்த கோவிலின் தனி சிறப்பை இந்த அம்மன் மூலவராக இருந்து அருள் பாலிக்கிறாள் என்பதாகும். 2004ஆம் ஆண்டு ரத்தினமங்கலத்தில் கோவில் கொண்ட லட்சுமி குபேரருக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஸ்ரீ லட்சுமி விக்கிரகத்தை அலங்கரித்த ஒரு தங்க செயின் காணாமல் போனது. அதனால் அனைவரும் வருத்தத்துடன் காணப்பட்டனர். அப்போது இந்த காணாமல் போன செயின் கிடைத்துவிட்டால் அரைக்காசு அம்மனுக்கு இந்த கோவிலின் பக்கத்திலேயே தனி கோவில் அமைத்து வழிபடுவதாக வேண்டிக் கொண்டனர் பக்தர்கள்.
அப்போது பூஜை முடிந்து அம்மனுக்கு அலங்காரம் செய்த பூக்களை களைந்தபோது அந்த செயின் பூமாலைக்குள் இருந்தது. அதைக் கண்டு ஆனந்தப்பட்ட அனைவரும் உடனேயே அருகிலேயே ஒரு ஆலயம் கட்டி அவ்வன்னையைச் சுற்றி 108 சக்தி பீடங்களாக இருக்கும் அம்மன்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு அம்மனுக்கும் தனித்தனி விமான கலசமும் உள்ளது. இந்த கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தின் வடிவான மேரு அமைந்துள்ளது. அந்த மேருவிற்கு பக்தர்களே அபிஷேகம் செய்து வழிபடலாம். அந்த அர்த்த மண்டபத்தில் 1 முதல் 108 எண்கள் கொண்ட பிரசன்ன எந்திரம் உள்ளது. செவ்வாய், வெள்ளி, சனி, அமாவாசை, பௌர்ணமியன்று பக்தர்கள் அந்த எந்திரத்தின் கீழ் உள்ள பெட்டியில் அம்மனை மனதில் தியானித்து ஏதேனும் ஒரு திருவுள்ள சீட்டை எடுத்துப் பார்த்தால் அவர்கள் எடுத்த எண்ணும் அதற்கான பலனும் அந்த சீட்டிலேயே எழுதப்பட்டிருக்கும். பலரும் அதை எடுத்து அவர்கள் எடுத்த எண்ணிற்கு ஏற்ற பலன்களும் நடந்துள்ளதாக கூறுகின்றனர். இக்கோவிலில் வெல்லமும் அரைக்காசு அம்மன் பொறித்த நாணயமும் பிரசாதமாக தருகின்றனர். நாமும் அந்த அம்மனின் அருளை பெற்று நம் கையை விட்டு தொலைந்து போன பொருள் திரும்ப நமக்கே கிடைக்க இந்த அரைக்காசு அம்மனை வழிபட்டு அவள் கருணையை பெறுவோமாக. இதுவரை இந்த கதையை பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.